மாம்சத்தை தான் நம்ம கீழடக்கணும். இந்த மாமிசத்தை ஒடுக்கணும். எப்படி நம்ம ஒடுக்கிறது? ஆவியில் பலன் இருந்தால் தான் இந்த மாமிசத்தை நம்ம ஒடுக்க முடியும். இந்த ஆவிக்கு மாம்சம் கீழ்ப்படைஞ்சே ஆகணும். மாமிசமும் ஆவியும் ஒன்றை ஒன்று ஒத்து போகாது. மாமிசம் செய்ய வேண்டான்னு சொல்லும், ஆவி செய்யுன்னு சொல்லும். ஆவி செய்ய வேண்டாம்னு சொல்கிறத மாமிசம் செய்யுன்னு சொல்லும். ஆவி சொல்லும் குழந்தை எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும். மாமிசம் சொல்லும் கொஞ்சம் படுத்துக்கோ, கொஞ்சம் தூங்கிக்கோ, ரொம்ப டயர்டாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி மாமிசம் சொல்லும். ஆவி சொல்லும் எழுந்து ஓடுப்பா ஊழியத்துக்கு போ, பாஸ்டர் கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, போய் கொஞ்சம் ஆராதனை போய் பங்கெடு, கொஞ்சம் ஊழியத்தில் பங்கெடு, கொஞ்சம் சபையில் போய் ஊழியத்தை செய் அப்படின்னு ஆவி சொல்லும். மாமிசம் சொல்லும் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதை அப்புறம் செஞ்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீ தூங்கு அப்படின்னு மாமிசம் சொல்லும். இந்த ஆவியும் மாமிசம் ஒன்று ஒத்து போகவே போகாது. இந்த ஆவியில் பலன் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசிக்க முடியும். ஆவியில் பலன் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ முடியும். ஆவியானவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவருக்குள்ளான வைராக்கியம் உங்களுக்குள்ளே பற்றி பிடிக்கும். ஆவியில் பலன் கொள்ளணும், அதுக்கு தான் ஜெபிக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும், அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் வேதத்தை தியானிக்கிறது எதனால்? எதுக்காக வேதத்தை தியானிக்க சொல்கிறாங்க? எதுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க? எதுக்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க சொல்கிறாங்க? எதுக்காக ஆவியில் பலப்பட உபவாசம் இருக்க சொல்கிறாங்க? காரணம் என்னென்னா, நீங்கள் ஆவியில் பலப்பட்டால் தான் மாமிசத்தை ஒடுக்க முடியும், இல்லைன்னா சோர்ந்துடுவீங்க. இந்த மாமிச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மாமிச சிந்தை உங்களை மரணத்துக்கு நேராக நடத்திடும். நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க. அப்புறம் தற்கொலை எண்ணம் வரும், அப்புறம் எங்கேயாவது ஓடிடலான்னு எண்ணம் வரும். இந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போயிடலாம், இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடலாம், நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாங்கிற மாதிரி எண்ணெல்லாம் அந்த மாமிசம் கொண்டு வரும். அது உங்களை கொண்டு போய் கடைசியில் மரணிக்க செய்திடும், உங்களை சாகடிச்சிடும். அதனால தான் அந்த ஆவில நீங்கள் பலனாக இருந்தீங்கன்னா அந்த ஆவின் பலன் உங்கள் மாமிசத்தினுடைய காரியங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் மாமிசத்தினுடைய தேவைகளை இந்த ஆவியில் நீங்கள் பலனாக இருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் மாமிசத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியில் பலனாக இருக்கணும்னா சபைக்கு வாங்க, ஆராதிங்க, தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா ஆவியில் ஒரு பலன் வந்துச்சுன்னா மாமிசத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. மாமிசத்தினுடைய எல்லாவித போராட்டங்கள் சோர்வுகளையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். ஆவியில் பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா.